ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, saree ஃபால்ஸ் எப்படி தைக்க போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா, நம்ம சாரியோடைய முந்தி வந்து எடுத்துக்கலாம். ஓரம் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். ஓரம் எப்படி அடிக்கிறதுனா, அதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து saree வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு கரெக்டாக இருக்காது. வந்து என்னென்னா ஈடுந்தத்தமாக இருக்கும், கிராஸ் பீஸ் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம முதல்ல ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சில சேரீலாம் இந்த மாதிரி இழுத்தனா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். பூனம் சாரீ அந்த மாதிரி சாரியில் வந்து ஷைனிங் சாரீ அந்த மாதிரி சாரீலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டா கிராஸ் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். பட்டு சாரீலாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. பட்டு சாரீக்கு எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு இழை இருக்குது பார்த்திங்களா, இந்த இழையை இழுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும். இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் கிராஸ் அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணணும். இப்போ இந்த சாரீக்கு வந்து நம்ம இப்படி இழுத்தாலே வந்துடும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி பூ வர இடத்துல லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சாரியாக இருந்தாலும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இப்படி இழுத்து பாருங்கள். உங்களால் இழுக்க அதை வந்து நம்மளுக்கு கட் ஆச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா கிராஸாக ஒரு மாதிரி கிராஸ் வர மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கக்கூடாது. சாரி அப்போ ரொம்ப கிராஸ் ஆகிடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓரம் அடிச்சுப்போம். இது வந்து உள்முந்தி. ஃபஸ்ட்டு ஓரம் அடிச்சுப்போம். ஒரு மடிப்பு, 2 மடிப்பு. இந்த மாதிரி சரி நீங்கள் ஓரடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஃபால்ஸ் தைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எப்போவுமே ஃபேனை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தைங்க. ஏன்னா இது கொஞ்சம் வளன்னு இருக்கிற துணி, அது ரொம்ப வலிக்கினே போயிடும். நம்ம ஃபேன் காற்றுக்கு ரொம்ப வந்து பறக்கும். அதனால் வந்து இது வந்து ப்ளவுஸ் அளவு மாற சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தைங்க. ஓரம் அடிச்சிட்டோம். இங்கே தான் ஃபால்ஸ் தைக்க போகிறோம். ஃபால்ஸ் வந்து எடுத்த உடனே வந்து இங்கே தைக்கக்கூடாது. நம்ம ஓரம் அடித்தோம் பார்த்திங்களா, அங்கேருந்து ஒரு 2 ஜான் அளவுக்கு விட்டுட்டு தான் ஃபால்ஸ் அடிக்கணும். அதேமாரி ஃபால்ஸ் எப்படி அடிக்கணும்னா, மடித்து தைச்சிருப்பாங்க, தெரியுதுங்களா? இந்த மாதிரி மடித்து தைச்சிருப்பாங்க. அதை வந்து உள்ளே சாரி உள்ளே இப்படி வச்சு இப்படி தான் தைக்க போகிறோம். மேலே வச்சு தைக்கக்கூடாது. இது வந்து உள்ளே போயிடணும், சாரிக்குள்ளே போயிடணும். இதை வந்து இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. நான் சொல்லலை இப்படி வழுக்குது பார்த்தீங்களா சாரி. கரெக்டாக இந்த கார்னரில் ஒரு 2 இது நாச்சு போட்டுக்கோங்க. கார்னர்லேருந்து அப்படியே தைச்சிட்டு வாங்க.
மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இங்கேயும் ஒரு 2-3 தடவை தையல் போடும். அப்புறம் ஊசியை இறக்கிட்டு சாரியை வந்து அப்படியே திருப்பி திருப்பும்போது நம்ம பார்த்து இங்கே நம்ம தையல் போடும்போது பார்த்து தையல் போடணும். ஏன்னா அதை பாருங்கள், இப்படி கிராஸாக போயிட்டாலும் ஃபால்ஸு கிராஸாக போகும். அதனால் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இப்படி வைக்கிறோமா, அயன் பண்ணி விடுங்க. கையிலே கரெக்டாக வருதான்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி ஷைனிங் கிளாத்துன்றதுனால இப்படி உள்ளே போயிடும். அதனால் கிளாத்தை நல்லா கரெக்டாக அதுவும் கிளாத்தும் சாரியோட கிளாத்தும் ஃபால்ஸோடைய கிளாத்தும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அதை போய் தையல் போடுங்க. அதுக்கப்புறம் கார்னரில் வந்து திருப்பிடுங்க. சரி, இந்த மாதிரி விட்டுருங்க. அந்த சைடு ஒரு பக்கம் நம்ம பக்கமோ ஒரு பக்கம் வந்து அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைக்க முடியும். தைக்கும்போது நம்ம அப்படியே தைக்கக்கூடாது. எப்படி தைக்கணும்னா, அதை பாருங்க, கை இப்படி வச்சு நம்ம பார்த்து தைக்கணும். ஏன்னா உள்ளே துணி மாட்டியிருக்கலாம். உள்ளே போயிட்டு இந்த துணி போயிட்டு இந்த மாதிரி ஷைனிங் கிளாத்தில், அதனால் கொஞ்சம் கிராஸாக வந்துடும். அதனால் இந்த துணி எப்படி எடுத்து விட்டு இதெல்லாம் எங்கன்னா துணி மாட்டியிருக்கான்னு பார்த்து நம்ம தைக்கணும். இல்லைன்னா தூக்கிட்டு இருக்கும் ஃபால்ஸ். அதுக்கப்புறம் ஃபினிஷிங் டைமில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த கார்னரில் வந்துன்னா ஒரு 2-3 தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஃபால்ஸ் அடிச்சிட்டோம். இப்போ எவ்வளோ கரெக்டாக வந்துருக்கு பாருங்க. கிராஸ் இல்லாமல் எவ்வளோ கரெக்டாக வந்துருக்கு பாருங்க. வந்து இந்த பக்கம் ஓரடிப்போம். முந்தி பக்கம் ஓரடிக்கல, அதை ஓரடிப்போம். எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி இந்த பாருங்க, இப்படி இழுத்தாக இழுக்க வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக வரும் பீஸ். ஓரடித்தாலும் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், கிராஸாக இருக்க மாதிரி தெரியாது.
அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லாமல் பெல் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய், தேங்க்யூ.